ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிஷ் கிச்சன். மணிஷ் கிச்சனில் இன்றைக்கி குக் வித் கோமாளியில் செஞ்ச பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யணும்னு பார்க்குறோம். ஒரு வானல் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம் தடிச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயம் 2 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன். அந்த பூண்டு வெங்காயம் கண்ணாடி பதத்தில் வதங்கணும்னா 1/4 கிலோ பீன்ஸை கழுவிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பீன்ஸாக இருக்கும். பீன்ஸை போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு கால் ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் லைட்டாக ஒரு நிமிஷம் வதக்கிட்டு பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் சர்க்கரை, பீன்ஸ் கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக 1/4 கிலோ சர்க்கரை, 1/4 ஸ்பூன், ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி பாத்திரத்தை மூடாமல் ஓப்பனாக வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். நான் 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையும் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்லையும் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு வச்சுருக்கிறேன். பீன்ஸ் நல்லா வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் தண்ணியெலாம் இறுகிடுச்சு. தண்ணியில் பொடிச்சு வச்சுருக்க வேர்க்கடலையும் பொட்டுக்கடலை பொடியும் அதில் போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு லாஸ்ட்டாக இறக்கும் போது 1/2 மூடி மீடியம் சைஸ் தேங்காய் 1/2 மூடி திரி வச்சுருக்கேன். நல்லா வேர்க்கடலை பொட்டுக்கடலை பொடி நல்லா ஒன்றா எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு 1/2 மூடி தேங்காய் திரி வச்சுருக்கேன். இந்த பூவை அதில் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ண முடியும். நல்லா சூப்பரான குக் வித் கோமாளி பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மணிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். போயிட்டேண்ணா.